அஜித்குமார் அவர்களுடைய நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கியிருந்த விடாமுயற்சி திரைப்படம் கடந்த மாதம் 6ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இப்போ இந்த மாதம் அந்த திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கிடையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிச்சிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய டீசர் இப்போ சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கோலிவுட்டில் 24 மணி நேரத்தில் அதிக வியூஸை பெற்ற டீசர் அப்படின்ற மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் படைச்சிட்டு இருக்கு. இதே நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அதே ஏப்ரல் 10ஆம் தேதி தனுஷ் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படமும் அதே நாள் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ அஜித்குமார் வெர்சஸ் தனுஷ்னு அந்த நாள் இருக்க போது எப்படி இந்த ரெண்டு படங்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் இட்லி கடை திரைப்படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகல, அதை போஸ்ட்போன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தாலுமே கூட இல்ல அந்த படம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் கிடைச்சிருக்கக்கூடிய வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் என்ன அப்படின்னா, நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்றத நீங்கள் அப்டேட் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். தனுஷ் அவர்கள் இப்போ நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணி மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் அடுத்ததாக அஜித்குமார் அவர்களை வச்சு தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ண போறாராமா. எஸ், அஜித்குமாரின் அடுத்த படத்தை தனுஷ் அவர்கள் தான் இயக்க இருக்காராமா. இந்த திரைப்படத்தை உண்டர்பார் ஃபிலிம்ஸ் அப்படின்ற தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாகவே தயாரிக்க இருக்காராமா. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் இயக்க அஜித்குமார் நடிக்க நம்ம ராக்ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ண போறாராமா. இந்த படத்தை பற்றின அஃபிஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரமாக வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.